ஹலோ மக்களே 228வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல அவுகுஜி வாரான், ரோபினை லாக் பண்ணி தூக்குறான், எல்லாத்தையும் உரைய வச்சுட்டான். ரோபினை மொத்தமா லாக் பண்ணிட்டான். இதுல லூஃபி கைய கால எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி உரைய வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கான். எல்லாருமே மிரண்டாங்க, இங்க என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு. லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். என்னடா நீ பொண்ணு எங்களோட ரோபினு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் கொஞ்சம் பாத்துருங்க, அவன் மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணனா அவ துண்டு துண்டா போயிருவா. அதுக்கு எக்ஸாம்பிள் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்மாஷ் சொல்லிட்டு ஒரு குத்து வராம ரோபின் சொல்லிட்டு எல்லாருமே மிரளுதாங்க. ஒரு ரெட்டி அடிக்கிறான். ஆனா ரோபினோட பாடியவே காணோம். என்னன்னு பார்த்தா லூஃபி காப்பாத்திட்டான். நல்ல வரடா நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் காலை தூக்கிட்டு மிதிக்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ள உசப் தூக்கிட்டு போயிட்டான். அவளை பார்த்தா உசப் ஜெட்டு மாதிரி அடிக்கிட்டு இருக்கான். கொண்டாடுறாங்க அங்க ஒரு பக்கம். உசப் சோப்பர் ரோபினை நம்ம கபலை தூக்கிட்டு போங்கடா, அவளை நம்ம காப்பாத்தன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சரின்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. டே இந்த பொண்ணு எந்த உலகத்துல எங்க போனாலும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவுகுஜி. சடனா பார்த்தா டெம்போ தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் நாமி. வந்து உடனே நாமி சொல்றான், அந்த பைரட் டூர்ல வந்து எங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை நாங்க சேர்க்க வைப்போம், அதான் எங்களோட கலெக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. சரி பொண்ணு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், என் வழியை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுறான். இதுல ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஜெட்டு மாதிரி வாரானுங்க, ஜோரவும் சாஞ்சியும். உன்னை லூஃபி கத்துறான், டே நீங்க நில்லுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே இவன் கூட நீங்க யாரும் மோதாதீங்கடா, இவன் கூட நான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. என்னன்னு பார்த்தா லூஃபி வந்து டூயல் போட நின்னுக்கிட்டு இருக்கான் அவன் கூட. என்ன நம்ம ரெண்டு சண்டை போடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரிடா எனக்கு ஓகே தான், ஏன்னா உங்களை இங்க இருந்து கூட்டு போறதுக்கு என்கிட்ட கப்பல் இல்ல, அதுல உங்களை இங்கிட்டு கொண்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு சடனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரோபினை தூக்கிட்டு கப்பலுக்கு வந்துட்டானுங்க. டே சோப்பர் இவளால மூச்சே விட முடியல, இவ செத்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே அவளை சீக்கிரம் வந்து நம்ம வந்து வார்ம் பண்ணிட்டோம்னா அவ திரும்பி நார்மல் ஆயிருவா, அதனால அவளை சூடு தண்ணி வச்சு நம்ம சுட வைப்போம்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சு சுட வச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். இது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு உசப் கேட்கறான். எனக்குலாம் அதெல்லாம் தெரியாடா, ஆனா இதை தவிர ஒரு வழி கிடையாது சொல்றான் சோப்பர். டே நம்ம தப்பா பண்ணோம்னா செத்துருவான்னு சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம். டே அவ ஃப்ரோசன்ல இருக்கா, நம்மளுக்கு இதை தவிர ஒரு வழியே கிடையாது, நம்ம இதை பண்ணி அவளை நார்மல் ஆக்கும்னு சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம். உடனே சடனா உசப் டென்ஷன் ஆயிட்டான். டே சோப்பர் ஒன்னாலே இவளை காப்பாற்ற முடியல, உலகத்துல வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். இந்த கப்பல்ல டாக்டரை நீ தாண்டான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டே எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா தண்ணி பட்டு அவளுக்கு மண்டையில உள்ள முடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கி. தண்ணியை கோரி ஊத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். சடனா சோப்பர்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சோரோ சாஞ்சி நாமி எல்லாருமே வந்துட்டாங்க. டே நீங்க வந்துட்டீங்கடா, லூஃபி எங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். டே எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் கிடையாடா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னோட கையும் அவனோட கால் வந்து உறைஞ்சிருக்கடா, அதை சீக்கிரம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டே வேணா தண்ணி வச்சு தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும், வேற வழியே கிடையாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். சோப்பர் ஆல்ரெடி ஷவர் ரூம்ல ரோபின் தான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். அவன் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்பி கேட்கறா. அது எனக்கு தெரியல, ஆனா நாங்க ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. தண்ணி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டானுங்க அவனுங்க. டே அவங்க டெம்பரேச்சர் வந்து லோ ஆயிருச்சுன்னா நீங்க ஷிப்புக்குள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். நாமி நீ சீக்கிரவா, ரோபின் வந்து எல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பரும் ஒரு பக்கம். சடனா ஒரு பக்கம் சாஞ்சி ஜோரோ தண்ணிக்குள்ள போயிட்டானுங்க. சரியாய் வெளியே வந்துட்டானுங்க. அவன் சொன்ன மாதிரி சரியாயிட்டாங்க. டேய் நீங்க வந்துட்டீங்க, லூஃபி அவுகுஜி எங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். லூஃபி வந்து அவங்க கூட சண்டை போட போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னது சண்டை போட போயிட்டானா, என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம கேப்டனோட ஆர்டர் நம்ம கேட்காமலாம் இருக்க முடியாது சொல்றான் சாஞ்சி. டே அவனை எப்படிடா விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். தடனா சாஞ்சி கத்திக்கிட்டு வரான். டேய் சண்டை போடுறதுக்கு இது ஒன்றும் நேரம் கிடையாடா, இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் தீரணும்னு சொல்றான் சோரோ. எதுக்குனாலும் நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும், தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோரோ. என்னன்னு பார்த்தா அவங்க கூட சண்டை போட்டு இங்க லூஃபியோட உடம்பு உறைஞ்சிரவே செஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் அவன் தொட வாரான். இருந்தாலும் அட்மிரலே பறக்கூடுதான் லூஃபி. சடனா ஏற பறக்கூட்டு கம் ஸ்ட்ராம்னு சொல்லிட்டு ஏர்ல விட்டு அவுகுஜியே போட்டு அட்டின்னு அடிக்கிறான். ஆனா அவன் திரும்பியும் இப்படி ரீசரக்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கான். ஐஸ் டைம் சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா லூஃபியை மொத்தமாவே உரைய வச்சுட்டான். லூஃபி கதையவே முடிச்சுட்டான் அவன். லூஃபி உறைஞ்சு போய் அப்படி நின்னுகிட்டு இருக்கான். அவுகுஜி அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பேசுனது அப்படியே யோசிச்சு பாக்குறான். டே என்னை ட்ரிக் பண்ணி உன் கூட சண்டை போட வச்சிட்டியாடா, நான் அவங்கள்ட்ட ஜெயிக்கணும்னு நினைச்சு நான் இங்க நின்ன பத்தியா, அந்த சமயத்துல என்னை திசை திருப்பி ரோபினை தப்பிக்க வச்சுட்டா, அப்படிதானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உன்னே பார்க்க வந்து நான் மத்தவங்கள பார்க்காம வந்துட்டேனடா கேப்டன், உண்மையில் நீ நல்ல ஆளுதான் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன நீ உண்மையில என்னை டிஃபீட் பண்ணலாம்னு நினைச்சியா, எனக்கு ஒன்னும் புரியல, திசை திருப்பினே டிஃபீட் பண்ணலாம்னு நினைச்சியா, எனக்கு இது வரைக்கும் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவுகுஜி. டே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ரோபினை உன்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, வருங்காலத்துல அவ எவ்வளவு பெரிய ஆளா வருவா, என்னெல்லாம் செய்ய காத்திருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் ரோபினை தான் காட்டுறாங்க. பார்த்தா தண்ணியில முக்கி அவளை கொஞ்சம் கொஞ்சமா சரியாக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரோபின் இந்த உலகத்துக்கு பிறந்ததே ஏகப்பட்ட பிரச்சனைடா, அது உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் சாஞ்சி ஜோரும் திரும்பி ஜெட்டு மாதிரி வாரானுங்க லூஃபியை காப்பாத்த. அவளை உன்னோட ஷிப்ல ஏத்துனதே ரொம்ப தப்புடா, அதை நீ புரிஞ்சுக்கூடா மங்கிடி லூஃபின்னு சொல்லிட்டு நெத்தில ஒரு மிதிக்கிறான். லூஃபியவே உடச்சு தள்ளிட்டான். ஆனா நல்லவேளை லூஃபியை மிதிக்கல, சைட்ல தான் மிதிச்சிருக்கான். லூஃபிக்கு இன்ன வரைக்கும்
ஒன்னும் ஆகல. உன்னை இப்ப கொல்றது எனக்கு ரொம்ப ஈஸிடா, அதை கண்ணி மிக நேரத்துல முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா உனக்கு நான் ஒன்னு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஏன்னா நீ crocodile வந்து பாத்துக்கிட்டது வந்து அது எங்களுக்கு நல்லா உதவியா போச்சு, அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் இப்ப போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். அந்த ஸ்மோக்கர் எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா முட்டாளுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். அவுகிஜி எதுவுமே செய்யாம போயிட்டான் லூஃபிய உரைய வச்சுட்டு மட்டும் போயிருக்கான். டேய் நம்ம லூஃபி இன்னும் எதுவும் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு சோரோ சாஞ்சி வேகமா வராங்க. அவுகிஜி வந்தான், சண்டை போட்டான், திரும்பி அவன் சைக்கிள் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவுகிஜி ஒரு பேப்பர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இங்க ஒரு அந்தாச்சு, இனிமேல் அடுத்து லாக் போஸ்ட் எங்க காட்டுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து காட்டுது வாட்டர் 7 சிட்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆமா நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சைக்கிளை பெடலிங் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அவன் எப்படி கடலுக்குள்ள சைக்கிளை பெடலிங் பண்ணிட்டு போறான்னா அந்த இடத்த ஃபுல்லாமே உரைய வச்சுட்டு போறான். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா 2 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. சோரோ சாஞ்சி நாமி உசப் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு பக்கம் சோப்பர் அழுதுகிட்டே வரான். டே அவங்க 2 பேருக்குமே ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சடனா சாஞ்சி உசப் என்ஜாய் பண்ணிட்டு லூஃபி ரோபினை பார்க்க வராங்க. டே இப்போதைக்கு அவங்களை விடுங்கடான்னு சொல்றான் சோப்பர். டாக்டர் சோப்பர் நாங்க பார்க்க போலாமான்னு சொல்றான். டே டாக்டர் சோப்பர்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் நாமி ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நாமி நம்ம இங்க இருந்து போலாமான்னு சொல்லிட்டு சோர கேக்குறான். டே இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம கேப்டன் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் ஆவா. இங்க ஒரு பக்கம் உசப் அப்படியே சாஞ்சிட்டான் ஒரு பக்கம். என்னடாச்சு உசப் ஏன்டா சாஞ்சன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் நம்ம போற வழியில இனிமேல் இந்த மாதிரி ஆளாதான் வரப்போறாங்களாடா, என்னடா இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இவனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். சரிடா நீ நல்லா தூங்கு, நீ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்ட, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றான் ஜோரோ ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா நைட் ஆயிருச்சு, எல்லாருமே நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லூஃபி நல்லா தூங்கிட்டான். ஆனா அவர் ரோபி நல்லா முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காவா. என்ன பார்த்தா நாமி நல்லா பேச ஆரம்பிக்கா. லூஃபிக்கு ரோபினுக்கு இப்படி ஆனதுனால 4 நாள் ஒரே இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க கிளம்பி இருக்காங்க. அதனால அவங்க சாதாரண இடத்துல இல்லாம ஒரு ஐலண்ட்ல போய் ரெஸ்ட் எடுக்க அவங்க போயிருக்காங்க. இந்த இடம் நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே நாமியை பத்தின சாஞ்சி அவளுக்காண்டி சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வரான். இது ஒரு பக்கம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஒன்னு ஜோரா கத்துறான். டே கத்தாமடா என்னை தூங்க விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் ஊசப்பையும் சோப்பரையும் காட்டுறாங்க. லூஃபி லூஃபி லூஃபின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. லூஃபி எல்லாம் சரியாயிட்டு வெளியே வரான். ஒரு வழியா நம்ம கேப்டன் வந்துட்டாடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க அவங்க. கடனா பார்த்தா என்னன்னு பார்த்தா ஒரு மாவு பாக்கெட் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு அவன் தலைமையில ஒரு போடு போடுறான். இந்த மாதிரி தான்டா நான் ஃப்ரோஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு செவத்துல மோதிட்டு உழுதான். அப்படியே வந்து சோப்பரு உசம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்னு நாமி பாக்கறா, கொஞ்சம் விட்டா இவன் செத்துருப்பான், இவன் என்னன்னா இதை வச்சு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. டே லூஃபி நீ இந்த மாதிரி தான்டா இருந்தேன்னு சொல்லிட்டு உசப்பும் சோப்பரும் சிரிக்கிறானுங்க. டே எல்லாத்தையும் நீ கிளீன் பண்ணிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. சரின்னு சொல்றான் ஒரு பக்கம். உடனே என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி வாரான். டே சாஞ்சி சீக்கிரம் எனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு பக்கம் ஜோரோ சாஞ்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம் எப்பவும் போல. சாஞ்சி எனக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் சரியான அப்புறம் எப்பவும் போல கத்த ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பார்த்தா உசப்பு சோப்பர் லூஃபி வேட்டையாடிக்கிட்டு இருக்கானுங்க சாப்பாடு ஒரு பக்கம். இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். எதுல தினமட செஞ்சாங்க, ஒரு பெரிய மான்சரோட வால்ல இருந்தாண்ட அதை எடுத்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னது இவ்வளவு பெரிய மான்சரா, என்னடா சொல்ற உசப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் உசப்பு நீனே இதை கொண்டு எடுத்துட்டு வந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சோப்பர் நான் யாருன்னு சொல்லு பாப்போன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ தானா, நீ தான் கேப்டன் உசப்புன்னு சொல்ல வரான் அவன். ஆமாடா நான் தான்டா கேப்டன் உசப், நான் செய்யாம வேற யாரடா செய்ய போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. சடனா கதவு திறக்கிற சத்தங்களுக்கு ரோபின் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. ரோபின் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபின் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். டாக்டர் உண்மையில் நீங்க வேற லெவல்னு சொல்றா ரோபின். ரோபின் நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நம்ம லூஃபியும் ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நாமி. ராபின் வேணா உனக்கு ஏதாவது சூடா சாப்பாடு செஞ்சு தட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு காஃபி இருந்தா போதும் சொல்றாவா. சரின்னு சொல்லிட்டு அவன் காஃபி செய்ய போயிட்டான். ஜோரோ அப்படி தனியா போய் நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா என்னமோ தண்ணி நீந்திக்கிட்டே போகுது. என்னதுடா தண்ணிக்குள்ள போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு தவளை நீந்தி போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் சோப்பர் உசப்லாம் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் லூஃபி ஒரு பெரிய தவளை வந்துகிட்டு இருக்குடா, அது அப்படி நீந்தி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் ஒரு பக்கம். அது நம்ம சைடு தான்டா வருதுன்னு சொல்றான் ஒரு பக்கம். என்னது அந்த அட்மிரல் சொன்னானே யாக்குசானான்னு சொல்லிட்டு அந்த தவளை இருக்க வடா போகுது, அதெல்லாம் போய் சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். உடனே முன்னாடி பாக்குறானுங்க, உண்மையிலே அப்படி ஒரு தவளை நீந்தி தான் போய்கிட்டு இருக்கு. வாங்கடா அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம், அதை பிடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்கான்னு ஒரு பக்கம். அதுவும் நீந்தி வேகமா போய்கிட்டு இருக்கு. இங்க ஒரு பக்கம் சாஞ்சி அப்படி காஃபி போட்டு கொடுக்கலான்னு வரான். சடனா கப்பல் சாயுது. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோபின் அவளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்துறா. ஷிப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். உடனே நாமி வெளியே ஓடி வரா. ஷிப்பை ஏன்டா சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா அவ. நாமி ஒரு தவளையை பார்த்தோம், அது உடம்பு ஃபுல்லா ஸ்கேரா இருக்கு, அது என்னன்னு பார்க்க தான் போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். அதை நாங்க பிடிக்க போறோம், பிடிச்சி சமைச்சு சாப்பிட போறோம்னு சொல்றாங்க அவங்க. பிடிச்சி சமைச்சு சாப்பிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஆனா அது ஒரு லைட் ஹவுஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. என்னது ஏதோ ஐஸ்லாண்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேக்குறான். இல்லடா ஏதோ ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு சின்ன இடம் மாதிரி தெரியும் சொல்றான் நாமி. ஓ தவளை எதுக்குடா லைட் ஹவுஸ் நோக்கி போகுது, அங்கதான் அது வாழுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா பேசுறாங்க ஒரு பக்கம். வாங்கடா அந்த லைட் ஹவுஸ் நோக்கி போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம்.
பக்கம் நம்ம கேப்டனுக்கு ஒரு வேலையே கிடையாது சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. தவளையே ஜெட்டு மாதிரி குதிச்சு குதிச்சு போகுது. டேய் என்னடா இது பறக்கலாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. வேகமா போயிட்டு இருக்காங்க. சடனா இவங்க கப்பல் ஏர்ல போய் நின்னுகிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு நம்ம கப்பல் சாயுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க ஒரு பக்கம். இவங்க போய் நின்னுகிட்டு இருக்காங்க. சடனா பெல் அடிக்க ஆரம்பிக்கி. என்னடா அது பெல் சத்தம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. இது என்ன பெல் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாமி எந்திரிச்சு போய் வெளியே போய் பார்க்க போறா. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாதைக்கு நடுவில் போய் நின்னுகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் சத்தம்லாம் கேக்குது. டேய் நம்ம கப்பலை திருப்புங்கடா பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ண கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.